தெரியல, நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இருக்கும் ஒரு வெரைட்டி ஆகுது அப்படின்னு பார்ப்பேன். நான் வந்து தனியாக இருந்தேன்னா நிறைய விஷயம் நோக்கி கீர்த்தனை கொண்டு வந்த சாமி. அவளுக்கு வந்து மேபி விநாயகர் பிடிச்சிட்டு அந்த மாதிரி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எஸ்டர்டே சொல்லிட்டு அதை ரைஸ் போட்டாது அவ்வளோ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த விலாக் எதை பற்றி அப்படின்னா, நான் வந்து ஹாஸ்டலில் நான் தனியாக இருக்கேன். ஸோ ஹவ் ஐ ஸ்பெண்ட் திஸ் இந்த மாதிரி தனியாக இருக்கிறப்போ எப்படி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், என்னெல்லாம் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து வெல்கம் டு பவா டைரிஸ். சாரிங்க, இந்த விலாக் எடுக்கும்போது நான் வந்து குளிக்கலை, தலை சீவலை. ஐ டோன்ட் கெட் ரெடி ஃபார் திஸ் விலாக். ஸோ எனக்கு தோணுச்சு சரி எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி எனக்கு தனியாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அப்போ தான் வந்து பீஸ்ஃபுல் மைண்டோட எதை பற்றி யோசிக்காமல் நம்மளை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஹாய்ங்க, ஃபைனலி குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 6:45 இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் போஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு வெளியே வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக யாருமே இல்லை இந்த ஃப்ளோரில். ஸோ அமைதியாக இருந்துச்சு. வெளியே போய் நின்றுருந்தேன். நான் எடுத்தேன், பட் அப்போ அந்த சவுண்ட் வந்து இதில் ரெக்கார்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என்னோடய பிளேஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் எனக்கு தெரியல, நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். நான் பார்க்கலாம், நாளைக்கு க்ளீன் பண்ணேன் அப்படின்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ண முடிஞ்சால் இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். இன்னொரு 3-4 டேஸ் 5 டேஸில் வந்து எல்லோரும் வந்துடுவாங்க. அப்புறமா தனியாலாம் இருக்க முடியாது, எல்லோரும் வந்துடுவாங்க. அப்புறம் எல்லோரும் கூட சேர்ந்துருக்கணும். அதுவும் ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் தான். எனக்கிட்ட இதுவும் ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட் தான். பட் எனக்கு மோஸ்ட்டாக தனியாக இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் தான் எல்லார் வீட்லேயும் சமைப்பாங்க. ஹாஸ்டலில் வந்து முன்னாடி நாள் வரும்போது ஃபுட்டு எடுத்துகிட்டு வர்றது பழக்கம். ஸோ வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிடுவோம். தட் வாஸ் ஸோ குட். நல்லாயிருக்கும் சாப்பாடு. அப்படியெல்லாம் சாப்பிடும்போது எல்லா டேஸ்ட்டும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி சாப்பிடும்போது கர்நாடகா தான், அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து வரா, நிருப்பாமா அப்படின்னு 2 பேர் வராங்க. ஆக்சுவலி அந்த இன்னொரு பொண்ணு வரா, அவங்க சந்தியாங்கிற பொண்ணு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் ஃபுட்ஸ் தான் கொண்டு வருவாங்க. தட் வாஸ் ஸோ குட். எங்கள் அம்மா சமைக்கிறத விடவே நிஜமாக சூப்பராக சமைப்பாங்க. அப்புறம் அந்த நிருப்பாமா அப்படின்ட்டு இருக்க பொண்ணு வந்து கொண்டு வர சாப்பாடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வெரைட்டி ஆஃப் ஃபுட், அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புளி சாதம்லாம் அப்படி நல்லா ட்ரையாக உதிரியாக அது ஒரு மாதிரி வித்தியாசமாக சமைப்பாங்க. சூப்பராக சமைச்சு கொண்டு வருவா. அப்புறமா அந்த ரவையில் வந்து ரொட்டி செய்கிறது, அப்புறம் சப்பாத்தியில் வந்துட்டு சப்பாத்தி மாவுலேயும் வந்துட்டு உளுந்து போட்டு அரைச்சா அந்த சப்பாத்தி தான் ஸோ சாஃப்ட் அண்ட் அது ஒயிட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவே. சாப்பிடவும் டேஸ்ட்டு ஸோ டிஃப்ரெண்ட், நல்லா டெலிஷியஸாக யம்மி ஃபுட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் வந்து சாப்பிட்ருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், சரி இன்றைக்கி வந்து நான் இன்னொரு 3 டேஸில் வந்து வந்துடுவாங்க எல்லோரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபுட்டையும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் நான் 2 வீக்ஸாக இங்கேயே இருக்கேன்ல. இந்த ஃபுட் அவ்வளோ மோசம்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் குட். சாப்பாடே இல்லாதவங்களை யோசிக்கும் போது இது வந்து நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு. ஆக்சுவலி இங்கே போடுற சாப்பாடு இன்றைக்கி கூட நான் நல்லா வந்து ருசியாக சாப்பிட்டேன். பருப்பொடி வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தேன், கருவேப்பிலை பொடி, பருப்பு வித் கருவேப்பிலை பொடி. அது வந்து நெய் போட்டு நல்லா ஃபஸ்ட் ரவுண்ட் போட்டுட்டு அப்புறம் வத்தல் வச்சுருந்தாங்க. வத்தல் போட்டு செகண்ட் ரவுண்ட் போயிட்டு அப்புறமா தயிர் போட்டு 3rd ரவுண்டு சாப்பிட்டு 3 டைம் சாப்பிட்டேன். ஆக்சுவலி மீல்ஸ் நான் நைட்டில் சாப்பிட்டேன். எனக்கு மீல்ஸ் 3 நேரம் மீல்ஸ் கொடுத்தாலுமே ஐ வாஸ் என்ஜாய் தட். ஸோ அதனால் வந்து நல்லா சாப்பிட்டேன். ஸோ அது சாப்பிடும்போது எனக்கு தோணுச்சு, ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்டலில் இருக்கிறப்போவோ இல்லை ஸ்கூல் காலேஜில் படிக்கிறப்போ உங்களுக்கு இருக்கும்ல ஒரு ஃபேவரட் பர்சன், அவங்களோட ஃபுட் வந்து ரொம்ப பிடிக்கும், சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக, எல்லாத்துமே டேஸ்ட்டாக இருக்கும், பட் யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் லைக் தட். அந்த மாதிரி வந்து எனக்கு அங்கே சாப்பிடும்போது ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன ஃபுட் அது அப்படிங்கிறதையும், எப்போ ஸ்கூல் டைம்லையா காலேஜ் டைம்லையா ஹாஸ்டல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஒரு 10-11 காட்ட மதியமாக வெளியே வந்து பார்த்தேன். அப்போவே கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேட்டில் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி அந்த மான்சூன் கிளைமேட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து தனியாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். அதையே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பேன் ரொம்ப நேரம், அமைதியாக எதையும் யோசிக்க மாட்டேன், என்னை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். அப்படி இருக்கிறப்போ அந்த க்ளவுட்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்ப்பேன். நான் வந்து தனியாக இருந்தேன்னா நிறைய விஷயம் நோட் பண்ணுவேன். என்னை சுற்றி நடக்கிற விஷயம், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் யோசிப்பேன். தட்ஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஓவர் திங்கிங், பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் திங்கிங் லைக் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டான ப்ராக்ரெஸில் தான் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஒரு திங்கிங் தான். யாரெல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்டாக நிறைய பேர் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஐ வாஸ் பிளானிட்டு குளிச்சதுக்கப்புறம் சாமி இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். திஸ் இஸ் டே 3 vlog. நேற்று நான் குளிக்கவே இல்லை. நேற்று ஒரு குட்டி vlog எடுத்தேன். நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு vlog-ஆக எடுத்தேன். ஸோ அடுத்த நாள் வந்து தூங்கினேன், எந்திரிச்சேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், எந்திரிச்சேன், குளிக்க கூட இல்லை. ஸோ அதனால் அந்த அன்றைக்கி எந்த vlog-ம் எடுக்கலைன்னா எனக்கு சோம்பேறித்தனமாக இருந்தனால எதையுமே பண்ணாதனால ஸோ இன்றைக்கி நேற்றே குளிக்கலான்ட்டு இருந்தேன். பட் நேற்று தான் குளிக்காதனால இன்றைக்கி வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாங்க சாமி இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலாம். ப்ளீஸ் டோன்ட் நோட்டீஸ் மை ஹேர் அண்ட் லுக் பிகாஸ் ஈவன் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஸோ அதனால தான் நான் அப்படியே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சு இந்த சாமி இருக்கிற இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இடம் வந்து பல காலத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ ஹாவ் அ செமஸ்டர் எக்ஸாம், அதுக்கு படிச்சுட்டே எல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் இது அவ்வளோக்கா நான் யோசிக்கலை. ஸோ சாமியெல்லாம் டெய்லி கும்பிடுவேன், ஆனால் பட் இதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் இந்த இடத்துல என்னாச்சுன்னா ரொம்ப குப்பையெல்லாம் அண்டி போய் ஃபோட்டோ ஃபுல்லாக தூசு படிச்சு போயிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணல. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய முருகர் ஃபோட்டோ தான் இருக்கும். ஒரே ஒரு விநாயகர் சிலை மட்டும் இருக்கும். அது வந்து கீர்த்தனா கொண்டு வந்தது. ஸோ நான் எல்லா முருகர் ஃபோட்டோவையும் தொடச்சி அந்த விநாயகர் சிலையில் அந்த ஒரு குட்டி குட்டி இடத்துலலாம் டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த இடத்தையே பலன்னு மாற்றிட்டு இருந்தேன். இங்கே வரப்போ எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்து ஒவ்வொரு சாமி கொண்டு வந்தாங்க. இது கீர்த்தனா கொண்டு வந்த சாமி. அவளுக்கு வந்து மேபி விநாயகர் பிடிச்சனால அவள் கொண்டு வந்தாலும் என்னன்னு தெரியல. பட் அவள் வீட்டிலேருந்து இதை கொண்டு வந்தாள். அண்ட் நான் ஒரு முருகர் கொண்டு வந்தேன். நான் இப்போ அதை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த முருகர் வந்து தட்ஸ் நாட் மைன், பட் அது எங்கள் அக்காவுது. அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸோட சேலமில் இருக்க ஒரு முருகர் கோயிலுக்கு வந்து போயிருந்தாள். அது ஒரு ஸ்பெஷலான முருகர் கோயில். அங்கேருந்து அவள் ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வந்து நான் என் ஹாஸ்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். பட் இட்ஸ் ஆல் ஆர் ஒன் ஆஃப் த மெமரிஸ் இல்லையா? ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லும்போது இதெல்லாம் ஒரு மாதிரி ஞாபகத்துக்கு வருது. இட்ஸ் ஹாப்பி திங்ஸ் ஆக்சுவலி. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னை சுற்றி நானே நிறைய மோட்டிவேட்டடான விஷயங்களை க்ரியேட் பண்ணி வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பரில் ஏதாவது மோட்டிவேட்டடாக கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் அந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறக்காக பண்ணிக்கிற விஷயந்தான் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு நாள் பண்ணதாக இது ஒரு கப் எடுத்து அதை பின்னாடி ஓட்ட போட்டு அதில் வந்து டோன்ட் கிவ் அப், புட் யுவர் ஹார்ட் ஒர்க், இட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படிலாம் அதில் எழுதி வச்சுருப்பேன். அதையே அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் ஃப்ளவர் இருக்கிறனால சரி சாமிக்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு வச்சேன். இதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்தோட காலாண்டரோட அந்த இதை வந்து சேர்த்தி வச்சதில் வந்து சாமி ஃபோட்டோ, அதை கூட நாங்கள் தூக்கி போடாமல் பத்திரமா எடுத்து வச்சு யூஸ் பண்ணி சாமி கும்பிட்டுருக்கோம். ஸோ குடும்ப குத்து வழக்கம்லாம் நினைக்காதீங்க, எப்பயாவது ஒரு நாள் தான் க்ளீனே பண்ணுவோம் நாங்கள். அண்ட் தென் எனக்கு கொஞ்சம் போர் அடித்தனால சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஐ திங்க் மை வாய்ஸ் ஆர் சேஞ்ச் லைக் அ பாய். ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பட் வந்து அதுக்கப்புறம் நான் அந்த விளக்கு பொறுத்தறதுக்கான அந்த திரி, எண்ணெய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஊதுபத்தியெல்லாம் எடுத்து வச்சேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசியில் தீப்பெட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்காம விட்டுட்டேன். கடைசியில் தீப்பெட்டி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் தேடிட்டு இருந்தேன். அது எங்கே வச்சுனே தெரில. அப்புறம் சாண்ட்டை வீட்டுக்கு போயிட்டா, சாண்ட்டை கால் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டு ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டேன். அண்ட் தென் ஒன் அன்எக்ஸ்பெக்டட் திங் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஜூனியர் பொண்ணுக்கிட்ட அந்த அன்றைக்கி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எஸ்டர்டேவே சொல்லிட்டேன், பட் நானே அதை அந்த அன்றைக்கி மறந்துட்டேன். பட் அந்த பொண்ணு அந்த அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு வந்து அந்த பிரியாணி பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரே எக்ஸைட்மெண்ட்டோட சாமி கும்பிட்டு இருந்தேன் அந்த பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. ஐ திங்க் யூ கேன் see that excitement in my eyes. பட் அது அவ்வளோ ஒர்த்தாக இல்லை, அவ்வளோ சூப்பராக இல்லை. ஒரு மாதிரி மசாலாலாம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய பீஸ் அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அது டிஸப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, அங்கே ஹாஸ்டல்லையே இருக்கிறதுக்கு இது ஒரு குட் ஃபுட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருந்தேன். அண்ட் ஓகே, சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. அதனால் என் மனசை நானே தேத்திக்கிட்டு ஓகே நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க, அவங்க ஃபுட் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி அமைதியாக இருந்தேன். திஸ் இஸ் த லாஸ்ட் நைட்.
இந்த இதில் வந்து நான் மட்டும் தனியாக இருக்கிறது. நாளைக்கு எல்லோரும் வந்துடுவாங்க. அப்புறம் இந்த ஃப்ளோரே கலகலன்னு இருக்கும். இந்த சைடில் நான் மட்டும் தனியாக இருக்கனால ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஓகேங்க, பாய். இதோட இந்த vlog முடியுது. டாட்டா.